அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். கல்வி உளவியல் சம்பந்தமான வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யூனிட் 6 பார்ட் 3 வீடியோவை பார்க்க போறோம். இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி அப்படிங்கிற தலைப்புல. சோ இன்னைக்கு பார்ட் 3ல 25 கேள்விகள் நம்ம கொடுத்திருக்கோம். இந்த 25 கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் 1 2 3 4 எல்லாமே சேர்ந்து நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னைக்கு நீங்க லைக் கொடுக்கும் போது ஹைப் அப்படின்னு கேட்கும். ஹைப்பும் கொடுங்க, ஏன்னா வீக்லி த்ரைஸ் தான் கொடுக்க முடியும். அடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன கேள்விகள் இந்த 25ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி, உயிர் வாழ்தல், பாதுகாப்பு, சொந்தமாக இருத்தல், முக்கியத்துவம், சுய உணர்தல். இந்த முன்னேற்றம் யார் முன்மொழிந்த கோட்பாட்டின் மையமாகும்? ஆப்ரகாம் மாஸ்லோ. உயிர் வாழ்தல், பாதுகாப்பு, சொந்தமாக இருத்தல், முக்கியத்துவம், சுய உணர்தல். இந்த முன்னேற்றம் யார் முன்மொழிந்த கோட்பாட்டின் மையமாகும்? ஆப்ரகாம் மாஸ்லோ. கன்சிடர் the following sequence of needs: survival, security, belonging, importance, and self-actualization. This progression is central to the theory proposed by Abraham Maslow. இரண்டாவது கேள்வி, ஸ்டான்பர்க்கின் கோட்பாட்டில் உள்ள முத்திறன் ட்ரியாக்கிக் என்பது நுண்ணறிவின் எந்த 3 அம்சங்களை குறிக்கிறது? பகுப்பாய்வு திறன், ஆக்கப்பூர்வ திறன், நடைமுறை திறன். ஸ்டான்பர்க்கின் கோட்பாட்டில் உள்ள முத்திறன் என்பது நுண்ணறிவின் எந்த 3 அம்சங்களை குறிக்கிறது? பகுப்பாய்வு திறன், ஆக்கப்பூர்வ திறன், நடைமுறை திறன். The triarchic in Sternberg's theory refers to which 3 phases of intelligence? Analytical, creative, and practical. மூன்றாவது கேள்வி, ஒரு குழந்தை அடிக்கடி எழுத்துக்களை தலைகீழாக அல்லது குழப்பமாக, எடுத்துக்காட்டாக பி மற்றும் டி போன்றவற்றை வாசிக்கும் போதும் எழுதும் போதும் செய்கிறது. இது பொதுவாக எதன் அறிகுறியாகும்? டிஸ்லெக்சியா. ஒரு குழந்தை அடிக்கடி எழுத்துக்களை தலைகீழாக அல்லது குழப்பமாக, எடுத்துக்காட்டாக பி மற்றும் டி போன்றவற்றை வாசிக்கும் போதும் எழுதும் போதும் செய்கிறது. இது பொதுவாக எதன் அறிகுறியாகும்? டிஸ்லெக்சியா. A child frequently inverts or confuses letters like B and D when reading and writing. This is a typical sign of dyslexia. நான்காவது கேள்வி, ஆல்ஃபோர்டின் பண்புக்கூறு கோட்பாட்டில் பின் வருவனவற்றுள் எது அவரது பண்புக்கூறு வகைகளில் ஒன்றல்ல? வெளிப்படையான பண்பு. ஆல்ஃபோர்டின் பண்புக்கூறு கோட்பாட்டில் பின் வருவனவற்றுள் எது அவரது பண்புக்கூறு வகைகளில் ஒன்றல்ல? வெளிப்படையான பண்பு. ஆக மீதி இருக்கக்கூடிய 3மே அவருடைய பண்புக்கூறு கோட்பாட்டில் வரக்கூடிய பண்புக்கூறுகள். அதையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். In Alford's trait theory, which of the following is not one of his trait categories? Surface trait, cardinal trait, central trait, and secondary trait are the traits in Alford's trait theory. ஐந்தாவது கேள்வி, ரேமண்ட் கேட்டல் எந்த ஆளுமை மதிப்பீட்டை உருவாக்கியதற்காக மிகவும் அறியப்படுகிறார்? 16 ஆளுமை காரணிகள். ரேமண்ட் கேட்டல் எந்த ஆளுமை மதிப்பீட்டை உருவாக்கியதற்காக மிகவும் அறியப்படுகிறார்? 16 ஆளுமை காரணிகள். Raymond Cattell is best known for developing which personality assessment? 16 personality factors, 16 PF. ஆறாவது கேள்வி, ஆளுமை கோட்பாட்டு வகையை அதன் ஆதரவாளருடன் பொருத்தவும். கோட்பாட்டு வகை கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த இடத்துல ஆதரவாளர் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இது ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணணும். சோ த சரியான ஆன்சர் அப்படிங்கிறது ஏ. அதாவது 1 பண்பு கோட்பாடு 16 காரணிகள் அப்படிங்கிறது யாருன்னா ஆர்பி கேட்டல் அப்படின்னு நாம் சொல்றோம். வகை கோட்பாடு உடலமைப்பு வகைகள் அப்படிங்கிறது வில்லியம் ஷெல்டன் அப்படின்றதும், வகை கோட்பாடு மனோபாவங்கள் அப்படிங்கிறதுல ஹிப்போக்ரட்டிஸ் அப்படின்றவரும், அதே மாதிரி பண்பு கோட்பாடுன்னு பார்க்கும்போது கோர்டன் ஆல்போர்ட் அப்படிங்கிறவரு சரியான மேட்சா இருக்கும். Match the personality theory type with its proponent. Column A, column B. The answer is A.
Trait theory, 16 factors, R.B. Cartel, and 2A types of theory, somotypes, William Sheldon, and then type theory, temperaments by Hippocrates, trait theory, ideograph, Gordon Allport. 7வது கேள்வி, ஆராய்ந்து பார்க்கப்படாத வாழ்க்கை வாழ தகுதியற்றது என்ற சாக்ரட்டிஸின் கூற்று மாஸ்லோவின் தேவைகளில் எதனுடன் மிகவும் வலுவாக பொருந்துகிறது? அறிவாற்றல் தேவைகள். ஆராய்ந்து பார்க்கப்படாத வாழ்க்கை வாழ தகுதியற்றது என்ற சாக்ரட்டிஸின் கூற்று மாஸ்லோவின் தேவைகளில் எதனுடன் மிகவும் வலுவாக பொருந்துகிறது? அறிவாற்றல் தேவைகள். The unexamined life is not worth living. This Socratic quote resonates most strongly with which of Maslow's needs? Cognitive needs. 8வது கேள்வி, ஐசக்கின் 3 பரிமாண ஆளுமை மாதிரியில் பெண் மாதிரி எந்த பண்புக்கூறு சேர்க்கப்படவில்லை? மனசாட்சி. ஐசக்கின் 3 பரிமாண ஆளுமை மாதிரியில் எந்த பண்புக்கூறு சேர்க்கப்படவில்லை? மனசாட்சி. In Isaac's 3-dimensional personality model, பெண் மாடல், which trait is not included? Consciousness. So இந்த மூணையும் சேர்த்துதான் பெண் மாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். So extraversion, psychotism, neuroticism இது மூணும் சேர்ந்ததுதான் அந்த ஐசக்கோட பெண் மாடல். 9வது கேள்வி, ஹிப்போக்ரட்டிஸின் மனோபாவ கோட்பாட்டின்படி அமைதியான மற்றும் உணர்ச்சியற்ற ஆளுமை எந்த உடல் திரவத்துடன் தொடர்புடையது? பிளாக்மேட்டிக், கபம். ஹிப்போக்ரட்டிஸின் மனோபாவ கோட்பாட்டின்படி அமைதியான மற்றும் உணர்ச்சியற்ற ஆளுமை எந்த உடல் திரவத்துடன் தொடர்புடையது? பிளாக்மேட்டிக், கபம். According to Hippocrates' theory of temperaments, a calm and unemotional personality is associated with which humor? Phlegmatic, phlegm. 10வது கேள்வி, குட்சோ கிட்ச்மர் உடல் வகைகளை ஆளுமையுடன் தொடர்புபடுத்தினார். அவர் எந்த உடல் வகையை வெளிமுகத்தன்மை மற்றும் சமூகத்தன்மை கொண்ட மனோபாவத்துடன் இணைத்தார் என்று நம்பினார்? எண்டோமார்ஃப், பருமன் அல்லது குண்டான. குட்சோ கிட்ச்மர் உடல் வகைகளை ஆளுமையுடன் தொடர்புபடுத்தினார். அவர் எந்த உடல் வகையை வெளிமுகத்தன்மை மற்றும் சமூகத்தன்மை கொண்ட மனோபாவத்துடன் இணைத்தார் என்று நம்பினார்? எண்டோமார்ஃப், பருமன் அல்லது குண்டான உடல் அமைப்புடன். Kutsov Kitchmer associated body types with personality. Which body type did he believe was linked to an extroverted and sociable temperament? Endomorph, heavyset. 11வது கேள்வி, வில்லியம் ஷெல்டன் தனிநபர்களை உடல் வகைகளாக வகைப்படுத்தினார். ஒரு தசை பிடிப்புள்ள மற்றும் தடகள பண்புள்ள நபர் எந்த உடல் வகைக்கு ஒத்தவர்? மெசோமார்ஃப். வில்லியம் ஷெல்டன் தனிநபர்களை உடல் வகைகளாக வகைப்படுத்தினார். ஒரு தசை பிடிப்புள்ள மற்றும் தடகள பண்புள்ள நபர் எந்த உடல் வகைக்கு ஒத்து போவார்? மெசோமார்ஃப். William Sheldon categorized individuals into somatotypes. A muscular and athletic person corresponds to which somatotype? Mesomorph. 12வது கேள்வி, கார்ல் ஜங் ஆளுமை மனோபாவங்கள் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினார். அவர் விவரித்த மனோபாவங்களின் ஜோடி எது? உள்முகத்தன்மை வெர்சஸ் வெளிமுகத்தன்மை. கார்ல் ஜங் ஆளுமை மனோபாவங்கள் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினார். அவர் விவரித்த மனோபாவங்களின் ஜோடி எது? உள்முகத்தன்மை வெர்சஸ் வெளிமுகத்தன்மை. Carl Jung introduced the concept of personality attitudes. Which pair of attitudes did he describe? Introversion versus extroversion. 13வது கேள்வி, பின்வரும் நுண்ணறிவு கோட்பாடுகளில் எது மிக விரைவானது என்றும் அதன் கூறுகள் திறமைகள் அல்லது திறன்கள் என்று சிறப்பாக விவரிக்கப்படலாம் என்றும் விமர்சிக்கப்பட வாய்ப்புள்ளது? கார்ட்டனின் பன்முக நுண்ணறிவுகள். பின்வரும் நுண்ணறிவு கோட்பாடுகளில் எது மிக விரைவானது என்றும் அதன் கூறுகள் திறமைகள் அல்லது திறன்கள் என்று சிறப்பாக விவரிக்கப்படலாம் என்றும் விமர்சிக்கப்பட வாய்ப்புள்ளது?
கார்டனின் பன்முக நுண்ணறிவுகள். Which of the following intelligence theories is most likely to be criticized for being too broad and having components that are better described as talents or skills? Gardner's multiple intelligence. 14வது கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லிஸ்ட மட்டும் பார்த்துடலாம். எட்வர்ட் ஸ்பிராங்கர் 6 அடிப்படை மதிப்பு அடிப்படையிலான ஆளுமை வகைகளை அல்லது மதிப்பு நோக்குகளை அடையாளம் கண்டார். முதலாவது கோட்பாடு தியரிட்டிக்கல், இரண்டாவது பொருளாதார எக்கனாமிக், மூன்றாவது அழகியல் எஸ்தெட்டிக், நான்காவது சமூக சோசியல், ஐந்தாவது அரசியல் பொலிட்டிக்கல் அண்ட் ஆறாவது மதம் அதாவது ரிலீஜியஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 6 அடிப்படை மதிப்புகளை ஆளுமை வகைகளாக பிரிச்சாரு எட்வர்ட் ஸ்பாங்கர். 14வது கேள்வி, எட்வர்ட் ஸ்பாங்கர் பல மதிப்பு அடிப்படையிலான ஆளுமை வகைகளை அடையாளம் கண்டார். பின் வருவனவற்றுள் எது ஸ்பிராங்கரின் மதிப்பு நோக்கு நிலையில் ஒன்று அல்ல? பொருளியல் சார்ந்த. எட்வர்ட் ஸ்பிராங்கர் மதிப்பு அடிப்படையிலான ஆளுமை வகைகளை அடையாளம் கண்டார். பின் வருவனவற்றுள் எது ஸ்பிராங்கரின் மதிப்பு நோக்கு நிலைகளில் ஒன்றல்ல? பொருள் சார்ந்த. எட்வர்ட் ஸ்பிராங்கர் ஐடென்டிஃபைட் several value-based personality types. Which of the following is not one of Spranger's value orientations? Materialistic. 15வது கேள்வி, ஒரு நபர் மிகவும் பதட்டமாக, மனநிலை மாற்றங்கள் கொண்டவராக மற்றும் எரிச்சலூட்டுபவராக இருந்தால் ஐசக்கின் பரிமாணங்களில் எதில் அதிக மதிப்பெண் பெறுவார்? நரம்பியல். ஒரு நபர் மிகவும் பதட்டமாக, மனநிலை மாற்றங்கள் கொண்டவராக மற்றும் எரிச்சலூட்டுபவராக இருந்தால் அவர் ஐசக்கின் பரிமாணங்களில் எதில் அதிக மதிப்பெண் பெறுவார்? நரம்பியல். A person who is highly anxious, moody and irritable would score high on which of Isaac's dimensions? Neuroticism. 16வது கேள்வி, மனவெழுச்சி நுண்ணறிவு என்ற கருத்து யாரால் பிரபலப்படுத்தப்பட்டது? டேனியல் கோல்மேன். மனவெழுச்சி நுண்ணறிவு என்ற கருத்து யாரால் பிரபலப்படுத்தப்பட்டது? டேனியல் கோல்மேன். The concept of emotional quotient was popularized by Daniel Goleman. 17வது கேள்வி, ஒருவரின் அறிவாற்றல் திறன்கள் பின் வருவனவற்றை உள்ளடக்கும், ஆனால் இதை தவிர. உந்துதல். ஒருவரின் அறிவாற்றல் திறன்கள் பின் வருவனவற்றை உள்ளடக்கும், ஆனால் இதை தவிர. உந்துதல். A person's cognitive abilities encompass all of the following except motivation. 18வது கேள்வி, ஒரு தனிநபரின் ஆளுமையை முழுமையாக ஆதிக்கம் செலுத்தும் ஒரு பண்பை ஆல்ஃபோர்ட் விவரித்தார். அது பெரும்பாலும் அந்த நபரின் மறுபெயராகவே கருதப்படும். இந்த வகையான பண்பை அவர் என்னவென்று அழைத்தார்? அடிப்படை பண்பு. ஒரு தனிநபரின் ஆளுமையை முழுமையாக ஆதிக்கம் செலுத்தும் ஒரு பண்பை ஆல்ஃபோர்ட் விவரித்தார். அது பெரும்பாலும் அந்த நபரின் மறுபெயராகவே கருதப்படும். இந்த வகையான பண்பை அவர் என்னவென்று அழைத்தார்? அடிப்படை பண்பு. ஆல்ஃபோர்ட் described a trait that completely dominates an individual's personality, often to the point of being synonymous with the person. What did he call this type of trait? Cardinal trait. 19வது கேள்வி, ஐசக்கின் கோட்பாட்டின்படி மனநிலை பிறழ்ச்சி பரிமாணத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறும் நபர்கள் பொதுவாக ஆவேசமுள்ள மற்றும் ஆக்ரோஷமான எண்ணங்களுடன் இருப்பார்கள். ஐசக்கின் கோட்பாட்டின்படி மனநிலை பிறழ்ச்சி பரிமாணத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறும் நபர்கள் பொதுவாக ஆவேசம் மற்றும் ஆக்ரோஷம் உள்ளவர்களாக இருப்பார்கள். According to Isaac's theory, individuals scoring high on psychotism dimension are typically impulsive and aggressive. பின் வருவனவற்றில் புறநிலையாக ஆளுமை சோதனைக்கு ஒரு எடுத்துக்காட்டு எது? 16 ஆளுமை காரணிகள். பின் வருவனவற்றில் புறநிலையான ஆளுமை சோதனைக்கு ஒரு எடுத்துக்காட்டு எது? 16 ஆளுமை காரணிகள். மற்ற மூன்றுமே ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட். இது ஒண்ணு மட்டும்தான்
objective test. Which of the following is an example of an objective personality test? 16 personality factors, 16 PF. Big 5 personality traits. The model is often remembered by the acronym OCEAN model. So personality traitsல OCEAN model அப்படின்னு கேட்கறாங்க அல்லது Big 5 அப்படின்னு கேட்கறாங்கன்னா இந்த 5 தான் நம்ம சொல்றோம். O openness to experience, அனுபவத்திற்கான திறந்த மனப்பான்மை. C consciousness, கடமை உணர்வு. E extraversion, புறமுகம். A agreeableness, இணக்கத்தன்மை. N neuroticism, நரம்பியல்பு அல்லது மன உறுதியற்ற நிலை. பிக் 5 ஆளுமை மாதிரி ஐசக் மற்றும் கேட்டல் ஆகியோரின் கோட்பாடுகளின் வாரிசாக கருதப்படுகிறது. இது பின்வரும் பண்புகள் அனைத்தையும் உள்ளடக்கும் ஒன்றை தவிர. அது மனநிலை பிறழ்ச்சி. பிக் 5 ஆளுமை மாதிரி ஐசக் மற்றும் கேட்டல் ஆகியோரின் கோட்பாடுகளின் வாரிசாக கருதப்படுகிறது. இது பின்வரும் பண்புகள் அனைத்தையும் உள்ளடக்கும் ஒன்றை தவிர மனநிலை பிறழ்ச்சி. The Big 5 model of personality, often seen as a successor to the theories by Eysenck and Cartel, includes all of the following traits except psychotism. 22வது கேள்வி. பொருளறிவோடு இணைந்தறிச் சோதனை என்பது ஒரு நபரை என்ன செய்ய வேண்டும் என கூறுகிறது? தொடர்ச்சியான படங்களை பற்றி ஒரு கதையை எழுதுதல். பொருளறிவோடு இணைந்தறிச் சோதனை என்பது ஒரு நபரை என்ன செய்ய வேண்டும் என கோருகிறது? தொடர்ச்சியான படங்களை பற்றி ஒரு கதையை எழுதுதல். The thematic apperception test requires the subject to write a story about a series of pictures. 23வது கேள்வி. எந்த பண்பு ஒரு நபரின் ஆளுமையை சோதிக்கும் முறைகளில் மிகவும் தொடர்புடையதாக உள்ளது? தெளிவற்ற தூண்டல்கள். எந்த பண்பு ஒரு நபரின் ஆளுமையை சோதிக்கும் முறைகளில் மிகவும் தொடர்புள்ளதாக உள்ளது? தெளிவற்ற தூண்டல். Which characteristic is most associated with the projective personality test? Ambiguous stimuli. 24வது கேள்வி. ஸ்பாங்கரின் மனிதர்களின் வகைகள் கோட்பாடு ஒரு நபரின் ஆளுமையை அவரது ஆளுமை பண்புகளின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்துகிறது? வாழ்க்கை மதிப்புகள் மற்றும் ஆர்வங்கள். ஸ்பாங்கரின் மனிதர்களின் வகைகள் கோட்பாடு ஒரு நபரின் ஆளுமையை அவரது ஆளுமை பண்புகளின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்துகிறது? வாழ்க்கை மதிப்புகள் மற்றும் ஆர்வங்கள். Spranger's types of men theory classifies individuals based on their dominant life values and interests. 25வது கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி வில்லியம் ஷெல்டன்ஸ் தியரி ஆஃப் சொமோட்டோடைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். உடற்கூறு கோட்பாடு எக்டோமார்ஃப், மெசோமார்ஃப், எண்டோமார்ஃப் அப்படின்னு 3 பாட்டா பிரிக்கிறாங்க. மெலிந்த உயரமான உருவம், சரியான உடற்கட்டமைப்பு கொண்ட உருவம், பருமனான உருவம். ஸோ 3 இருக்கு. எக்டோமார்ஃப், மெசோமார்ஃப் அண்ட் எண்டோமார்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டனின் கோட்பாட்டின்படி இந்த இணைப்புகளில் எது சரியாக பொருந்துகிறது? மெசோமார்ஃப், சொமோட்டோடோனியா. ஷெல்டனின் கோட்பாட்டின்படி இந்த இணைப்புகளில் எது சரியாக பொருந்துகிறது? மெசோமார்ஃப், சொமோட்டோடோனியா. Which of these combinations is correctly matched according to Sheldon's theory? மெசோமார்ஃப், சொமோட்டோடோனியா. சோ இதுதான் இன்னைக்கான 25 கேள்விகள். இந்த 25 கேள்விகளையும் சரியா புரிஞ்சுக்கோங்க, நல்லா படிங்க. அடுத்த வீடியோவில் நாளை சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.